குட் மார்னிங். பாபா இன்னைக்கு கடவுளின் லாட்ரி எப்படி எடுக்கிறதுன்னு சொல்றாரு. லாட்ரின்னா சந்தோஷம் தானே. லாட்ரிக்கு ஏதாவது முயற்சி செய்யணுமா? இங்க கடவுளுடைய லாட்ரி அடைவதற்கு என்ன முயற்சி செய்யணும் பாபா சொல்றாரு. இன்னைக்கு முரளியில தெய்வீக குணங்கள் பத்தியும் சொல்றாரு பாபா. அதிலும் முக்கியமாக ஆத்ம உணர்வு. ஆத்ம உணர்வு அப்பாவுடைய நினைவு மூலமாக எப்படி நம்மளுடைய கண்களையும் தெய்வீகமாக ஆக்குறது. இன்னைக்கு சாக்கார் முரளி 8 செப்டம்பர். சாராம்சம். இனிய குழந்தைகளே, ஒரு புண்ணிய ஆத்மா ஆகுவதற்கு இயன்ற வரை நற்செயல்களை செய்யுங்கள். இனிய குழந்தைகளே, ஒரு புண்ணிய ஆத்மா ஆகுவதற்கு இயன்ற வரை நற்செயல்களை செய்யுங்கள். சகலகலா வல்லவர் ஆகுங்கள். ஆல்ரவுண்டராக சொல்றாங்க. சகலகலா வல்லவர் ஆகுங்கள். தெய்வீக குணங்களை கிரகியுங்கள். கேள்வி: எம் முயற்சியை செய்வதன் மூலம் குழந்தைகளாகிய நீங்கள் கோட்டீஸ்வரர்கள் ஆகுகின்றீர்கள். எம் முயற்சியை செய்வதன் மூலம் குழந்தைகளாகிய நீங்கள் கோட்டீஸ்வரர்கள் ஆகுகின்றீர்கள். பதில்: குற்றமுள்ள கண்களை குற்றமற்றதாக்குவதே மாபெரும் முயற்சியாகும். பாபா அடிக்கடி இந்த முரளிகளை சொல்றது இல்லையா? குற்றமுள்ள கண்களை குற்றமற்றதாக்குவதே மாபெரும் முயற்சியாகும். கண்களே உங்களை பெருமளவில் ஏமாற்றுகின்றன. தந்தை உங்களின் கண்களை குற்றமற்றதாக்குவதற்கான வழிமுறையை காண்பித்துள்ளார். இந்த வழிமுறை: குழந்தைகளே, உங்கள் பார்வையை ஆத்ம உணர்வு உள்ளதாக ஆக்குங்கள். ஷரீரங்களை பார்க்காதீர்கள். முதலாவது லெசன். எனது முதலாவது லெசன், நான் ஒரு ஆத்மா என்ற பயிற்சியை உறுதியாக்குங்கள். இம்முயற்சியை செய்வதன் மூலம் நீங்கள் பல பிறவிகளுக்கு கோட்டீஸ்வரர்கள் ஆகுவீர்கள். இந்த ஒரே ஒரு முயற்சி பாபா சொல்றது ஆத்ம உணர்வுடைய முயற்சி. பாபா சொல்றது நீங்கள் பல பிறவிகளுக்கு கோட்டீஸ்வரர்கள் ஆகுவீர்கள். பாடல்: பொறுமையாக இருவோ மனமே, உன் சந்தோஷ நாட்கள் வரப்போகின்றன. ஓம் சாந்தி. இவ்வாறு கூறியவர் யார்? சிவபாபாவே ஷரீரத்தின் மூலமாக இதை கூறினார். ஷரீரம் இன்றி ஒரு ஆத்மாவால் பேச முடியாது. தந்தையும் ஒரு ஷரீரத்தில் பிரவேசித்து ஆத்மாக்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது பௌதீக தொடர்புகள் எதனையும் கொண்டிருப்பதில்லை. எல்லாமே மாறிட்டு தானே. அதற்கா பௌதீக உறவுகள்? இந்த தொடர்பு ஆன்மீகமானது. ஆத்மாக்களாகிய நீங்கள் பரமபிதா பரமாத்மாவிடமிருந்து இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். ஷரீரதானியான நீங்களே கற்கின்றீர்கள். தந்தைக்கென ஒரு ஷரீரம் கிடையாது. எனவே அவர் ஷரீரத்தின் ஆதாரத்தை குறுகிய காலத்திற்கு எடுத்துள்ளார். தந்தை இப்பொழுது கூறுகின்றார், நீங்கள் ஒரு ஆத்மா என்ற நம்பிக்கையுடன் இங்கு அமர்ந்திருங்கள். முதலாவது லெசன். எல்லையற்ற தந்தை ஆத்மாக்களாக எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அவரை தவிர வேறு எவராலுமே உங்களுக்கு இவ்வாறு விளங்கப்படுத்த முடியாது.
ஆத்மாக்களுக்கு விளங்கப்படுத்துறார். வேற யாருமே ஆத்மாக்கள் கூட பேசுறது இல்லையே. பாபாதான் நமக்கு கற்பிக்கின்றார். ஆத்மாக்கள் கூட எப்படி பேசுறது, ஆத்மா உணர்வுல எப்படி இருக்கிறது, எவ்வாறு ஆத்மாக்களே ஆத்மாக்களுக்கு விளங்கப்படுத்த முடியும். ஆத்மாக்களுக்கு விளங்கப்படுத்த பரமாத்மா தேவைப்படுகின்றார். எவரும் அவரை அறிய மாட்டார்கள். அவர்கள் திரிமூர்த்தியிலிருந்து சிவனை அகற்றி விட்டனர். பிரம்மா மூலம் ஸ்தாபனை மேற்கொள்பவர் யார்? பிரம்மா புதிய உலகை படைப்பவர் அல்ல. அப்படி சொல்லிட்டது இல்லையா, படைப்பவர் அப்படின்றது பிரம்மாவுக்கு. நல்ல பாபா விளங்கப்படுத்துறார், பிரம்மா புதிய உலகை படைப்பவர் அல்ல. ஒரே ஒரு சிவ பாபா மாத்திரமே அனைவரனதும் எல்லையற்ற தந்தையும் படைப்பவரும் ஆவார். பிரம்மா மூலம் படைப்பு. இந்நேரத்தில் மாத்திரமே பிரம்மா உங்களின் தந்தை ஆகுகின்றார். அவர் வேறு எந்த நேரத்திலும் இவ்வாறு ஆகுவதில்லை. அங்கு சத்தியுகத்தில் உங்களுக்கு லௌகீக தந்தை மாத்திரமே உள்ளது. சோ 3 தந்தையர்கள் எப்போ இருக்கு நமக்கு? சங்கம யுகத்துல மட்டும்தான் 3 தந்தையர். வேற எந்த டைம் கல்பத்துல முழுவதிலும் 2 தந்தையர் இருக்கும். ஓகே, நமக்கு ஒண்ணு தெரியலனாலும் அட்லீஸ்ட் 2 இருக்கும். பட் 3 தந்தையர் இப்ப மட்டும். சோ பாபா சொல்றது, அங்கு சத்தியுகத்தில் உங்களுக்கு லௌகீக தந்தை மாத்திரமே உள்ளார். கலியுகத்தில் உங்களது லௌகீக தந்தையும் இவ்வுலகிற்கு அப்பாற்பட்ட தந்தையும் உள்ளார். இப்பொழுது சங்கம யுகத்தில் 3 தந்தையர் உள்ளனர். பௌதிக தந்தை, சூக்ஷ்மமான தந்தை, அப்பாற்பட்ட தந்தை. தந்தை கூறுகின்றார், சந்தோஷ தாமத்தில் எவருமே என்னை நினைவு செய்வதில்லை. தந்தை அவர்களை உலக அதிபதிகளாக ஆக்கிவிட்டார். எனவே அவர்கள் ஏன் அழைக்க வேண்டும்? ஏதாவது வேணும்னு தான் நம்ம நினைவு செய்வோம் இல்லையா? எல்லாமே நிறைஞ்சிருந்தால் அப்பாவை நினைவு செய்யறதில்லை. அங்கு வேறு எந்த நாடுகளும் இருக்க மாட்டாது. அங்கு சூரிய வம்சம் மாத்திரமே இருக்கும். சந்திர வம்சம் பின்னரே வருகின்றது. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே பொறுமையாக இருங்கள். இன்னமும் ஒரு சில நாட்களே எஞ்சியுள்ளன. மிக நன்றாக முயற்சி செய்யுங்கள். நீங்கள் தெய்வீக குணங்களை கிரகிக்காவிட்டால் உங்கள் அந்தஸ்து அளிக்கப்படும். இது மாபெரும் அதிர்ஷ்ட லாப சீட்டாகும். ஒரு சட்ட நிபுணராக அல்லது ஒரு சத்திர சிகிச்சையாளராக ஆகுவதும் அதிர்ஷ்ட லாப சீட்டே ஆகும். அவர்கள் பெருமளவு பணம் சம்பாதிக்கின்றார்கள். அவர்கள் பலருக்கு வழிகாட்டல்களை கொடுக்கின்றனர். நன்றாக கற்று பிறருக்கும் கற்பிப்பவர்கள் உயர்ந்தோர் அந்தஸ்தை கூறுகின்றனர். லௌகீக கல்வியிலும் அப்படித்தான். எங்கேயும் பாபா என்ன சொல்லுது? நன்றாக கற்று பிறருக்கும் கற்பிப்பவர்கள் உயர்ந்தோர் அந்தஸ்தை கூறுகின்றார். தந்தையை நினைவு செய்வதால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். நீங்கள் மீண்டும் மீண்டும் தந்தையை மறந்து விடுகின்றீர்கள். மாயை நீங்கள் நினைவு செய்வதை மறக்க செய்கின்றாள். எனினும் அவள் உங்களை இந்த ஞானத்தை மறக்க செய்வதில்லை. மாயை ஞானத்தை மறக்க செய்யல, அப்போடைய நினைவு, அதுல தான் முயற்சி இருக்கு. தந்தை கூறுகின்றார், முன்னேறி செல்வதற்கு நீங்கள் நாள் முழுவதும் ஏதாவது பாவ செயல்கள் செய்கின்றீர்களா என பார்ப்பதற்கு உங்கள் அட்டவணையை வைத்திருக்கு.
ஏன் 7 நாள் பாடம் சொல்லுங்கன்னா எல்லாம் கட கட கடன்னு சொல்லுவோமா இல்லையா? தூக்கத்தை எழுப்பி கேட்டாலும் சொல்லுவோம். ஸோ மாயை அதை மறக்க செய்யல. என்ன மறக்க செய்யறா? ம், நினைவு யாத்திரையில தான் மாயின் இடையூறு. அதனால பாபா என்ன சொல்றாரு? அட்டவணையை வையுங்கள். ம், பாவ செயல்கள் செஞ்சோமா அட்டவணை. இல்லாவிடில் 100 மடங்கு பாவம் சேர்க்கப்படும். இந்த யாகத்தை பராமரிப்பவர்களும் இங்கே உள்ளனர். எனவே அவர்களின் ஆலோசனையுடனேயே அனைத்தையும் செய்யுங்கள். மீனிங் இங்க என்னது? கருவிகள் இருக்காங்க இல்லையா, நிமித்தமாக இருக்கிறவங்க, சிரேஷ்டமானவங்க. சுபாபு சொல்றது எல்லாமே ஆலோசனையுடனேயே செய்யுங்க. நீங்கள் கூறுகின்றீர்கள், நீங்கள் எதை எங்களுக்கு உண்ண கொடுத்தாலும், எங்கே எங்களை அமர வைத்தாலும் அவ்வாறே செய்வோம். பாபாக்கு அந்த ப்ராமிஸ் இருக்கு. எனவே ஏனே ஆசைகள் அனைத்தையும் துறந்து விடுங்கள். இந்த ஆசைகள் தான் பிரச்சனை பண்ணும் இல்லையா? பிசிக்கல் ஆகட்டும், இல்ல ஆத்மாக்கு வேற ஏதாவது ஆசைகள் இருந்தாலும் என்னது, அதுதான் நம்மள ஆக்சுவலி அதுதான் தடைகளை உருவாக்கு. நல்ல பாபா என்ன சொல்றாரு? ஏனைய ஆசைகள் அனைத்தையும் துறந்து விடுங்க. இல்லாவிடில் பாவங்கள் தொடர்ந்தும் சேர்க்கப்படும். ஆத்மாக்களாகிய நீங்கள் எவ்வாறு தூய்மையாக முடியும்? இந்த யாகத்தில் எப்பாவ செயல்களையும் செய்யாதீர்கள். இந்த யாகத்தில் எப்பாவ செயல்களையும் செய்யாதீர்கள். நீங்கள் இங்கே புண்ணிய ஆத்மாக்கள் ஆகுகின்றீர்கள். எதையாவது திருடுவது ஒரு பாவமாகும். மாயை தலையிடும் போது உங்களால் யோகத்தில் இருக்கவோ இந்த ஞானத்தை கிரகிக்கவோ முடியாது. ஞானம் ஞாபகம் இருக்கு, பட் ஞானத்தை கிரகிக்கிறதுக்கு சக்தி வேணும். அதுவும் யோகா மூலம். அது ரெண்டுமே செய்ய முடியாம மாயை தலையிடும் போது. உங்கள் இதயத்தை கேளுங்கள். நான் குருடருக்கு ஒரு ஊன்றுகோலாக ஆகாவிட்டால் நான் எத்தகையவனாக இருப்பேன்? நானும் கூட ஒரு குருடன் என்றே அழைக்கப்படுவேன். மீனிங் நம்ம கிரகிக்கிறோம் அப்படின்றதுக்கு என்ன அத்தாட்சி இருக்கு? சேவைதான். சேவைதான் அத்தாட்சி. நம்ம எவ்வளவு நமக்குள்ள கிரகிக்கிறோம், நினைவுல இருக்கோம்ன்றது சேவையில தான் தெரியுது. சோ பாபா சொல்றது, ஒன்றுகோலாக ஆகாவிட்டால் நான் எத்தகையவனாக இருப்பேன்? நானும் கூட ஒரு குருடன் என்று அழைக்கப்படுவேன். இந்த நேரத்திலேயே திருதராஷ்டிரரின் குழந்தைகள் இதற்கு நினைவு கூறப்படுகின்றது. யாரு திருதராஷ்டிர தெரியுமா? கௌரவர்களின் தந்தை. அவர் குருடன், குருட்டரசன் இல்லையா? அம்மக்கள் ராவண ராஜ்யத்தில் உள்ளனர். நீங்களோ சங்கம யுகத்தில் உள்ளீர்கள். நீங்கள் ராம ராஜ்யத்தில் சந்தோஷத்தை அடைய போகின்றீர்கள். எவ்வாறு பரமபிதா பரமாத்மா சந்தோஷத்தை கொடுக்கின்றார் என்பது எவரது புத்தியிலும் புகுவதில்லை. ராமராஜ்யம் பத்தி பேசுறாங்க. பட் அந்த ராமராஜ்யம் எப்படி, யாரு ஸ்தாபிக்கிறது, எப்போ ஸ்தாபிக்கிறது தெரியாம. நீங்கள் எவ்வளவு தான் நன்றாக விளங்கப்படுத்தினாலும் கூட அது எவரது புத்தியிலும் புகுவதில்லை. அவர்கள் தங்களை ஆத்மாக்களாக கருதினால் மாத்திரமே பரமாத்மாவால் கொடுக்கப்பட்ட இந்த ஞானத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். அல்லது முதலாவது பாடம் என்னது? பரமாத்மாவுடைய அறிமுகத்துக்கும் முன்னாடி ஆத்மாவுடைய அறிமுகம், அப்புறம் பரமாத்மாவுடைய அறிமுகம். ஆத்மாக்கள் தாங்கள் செய்யும் முயற்சிக்கு ஏற்ப ஏதோ ஒன்று
ஒன்றாக ஆகுகின்றார்கள். நினைவு கூறப்படுகின்றது, நீங்கள் உங்களின் இறுதி கணங்களில் எதை நினைவு செய்கின்றீர்களோ. ஏன்னா அப்படி ஆகுவோம், இல்லை அங்க போய் நம்மளுடைய பிறப்பு இருக்கும். தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்பவர்கள் என்னை அடைவார். பரந்தாமத்துக்கு தான் இப்ப போகணும், பாபா கிட்டத்தான் போகணும். இல்லாவிடில் அவர்கள் பெரும் அளவு தண்டனை அனுபவம் செய்துவிட்டே என்னிடம் வருவார்கள். அவர்கள் சத்தியுகத்திற்கு வராமல் திரேதா யுகத்தின் இறுதியிலேயே வருவார். இவனுக்கு எவ்வளவு நம்ம முயற்சி செய்யறோம், கிரகிக்கிறோம், அந்த அளவுக்கு நம்மளுடைய அந்தஸ்தும் இருக்கும் இல்லையா? சத்திய திரேதா யுகங்கள் பிரம்மாவின் பகல் எனப்படுகின்றன. இங்கே பிரம்மா தனியாக இல்லை. பிரம்மாவிற்கு பல குழந்தைகள் உள்ளனர். பிராமணர்களின் பகலும் பின்னர் பிராமணர்களின் இரவும் உள்ளது. தந்தை இப்பொழுது இரவை பகலாக்க வந்துள்ளார். பகல் தானாக இரவாகுது, இரவை பகலாக்குறதுக்கு பாபாவரன். பிராமணர்களாகிய நீங்கள் பகலுக்குள் செல்வதற்கான ஆயத்தங்களை செய்கின்றீர்கள். தெய்வ தர்மம் நிச்சயமாக ஸ்தாபனை ஆக போகின்றது என தந்தை அதிக அளவில் விளங்கப்படுத்தியுள்ளார். கலியுகத்தின் விநாசம் நிச்சயமாக இடம்பெறப் போகின்றது. தங்களுக்குள் சந்தேகங்கள் எதனையாவது கொண்டவர்கள் ஓடிவிடுவார்கள். முதலில் அவர்கள் நம்பிக்கை வைக்கின்றனர், பின்னர் சந்தேகத்தை வளர்த்து கொள்கின்றனர். இந்த சந்தேகமும் வளர ஆரம்பிக்குது இல்லையா? அவர்கள் இங்கே மரணித்து மீண்டும் பழைய உலகில் பிறப்பெடுக்கின்றனர். திரும்பியும் பழைய உலகத்துக்கு போயிடுறது. அவர்கள் காணாமல் போய்விடுகின்றனர். தந்தையின் ஸ்ரீமத் பின்பற்றப்பட வேண்டும். அப்பதான் நம்ம சேஃபா இருக்கலாம் இல்லையா? பாபா கிட்ட பிறப்பெடுத்த உடனே என்னது ஸ்ரீமத்தை பின்பற்றதான் நம்ம பாபா கூட இருக்கலாம். பாபா குழந்தைகளாகி உங்களுக்கு மிக நல்ல கருத்துக்களை கொடுக்கின்றார். அனைத்திற்கும் முதலில் நீங்கள் ஒரு ஆத்மா, ஷரீரம் அல்ல என்று கூறுங்கள். இல்லாவிடில் அதிர்ஷ்ட லாப சீட்டு முழுவதும் இழக்கப்பட்டு விடும். அதிர்ஷ்ட அந்த எப்படி நம்ம லாபச்சீட்டை எப்படி கோருது? பாபா சொல்றது ஆத்ம உணர்வு, சேவை, மற்றவங்களுக்கு விளங்கப்படுத்துறது. அங்கு அரசர்கள், பிரஜைகள் அனைவருமே சந்தோஷமாக இருந்தாலும் நீங்கள் உயர்ந்தோர் அந்தஸ்தை கூறுவதற்கு முயற்சி செய்தாக வேண்டும். சந்தோஷம், ஆரோக்கியம் ரெண்டும் இருக்கும், ஆனால் அந்தஸ்துல வேறுபாடு. நீங்கள் அரசர்கள் ஆகுவதற்காகவே இங்கு வந்துள்ளீர்கள். எனவே அத்தகைய விவேகமானவர்களும் தேவைப்படுகின்றனர். அரசர்கள் ஆகிறதுன்னா ஒரு சின்ன விஷயமா? இதுக்கு எவ்வளவு தகைமைகள் வேணும்? நீங்கள் தந்தையின் சேவையை செய்ய வேண்டும். உங்களால் ஆன்மீக சேவை செய்ய முடியாவிட்டால் பௌதீக சேவை உள்ளது. ஏதோ ஒரு வகையில நற்செயல்களை செய்யுங்க, சம்பாதிங்கள் சொல்றார் பாபா. சேமிங்க, ஓகே. பிசிக்கல் சேவையாவது செய்யுங்க பாபா. சில வேளைகளில் ஆண்கள் கூட தங்கள் மத்தியில் வகுப்புகளை நடாத்துகின்றனர். பின்னர் ஒரு சகோதரி அவ்வப்போது அங்கு சென்று வகுப்புகளை நடாத்துகின்றார். இந்த மாதிரி இடங்களும் இருக்கு. சென்டர்ஸ் குறைவு, பட் இருக்கு. விருட்சம் படிப்படியாக தொடர்ந்தும் வளர்கின்றது.
பலர் நிலையங்களுக்கு செல்கின்றனர். இருந்த போதிலும் அவர்கள் முன்னேறி சென்று பின்னர் காணாமல் போய்விடுகின்றனர். விகாரத்தில் வீழ்ந்த பின்னர் அவர்கள் தங்களின் நிலையத்திற்கு செல்ல மிகவும் வைக்கப்படுகின்றனர். ஸ்ரீமத் இல்லைன்னு தெரியும் தானே. அவர்கள் பின்தங்கி விடுகின்றனர். அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருப்பது போன்றிருக்கின்றனர். ஆத்மா தந்தை தொடர்ந்தும் அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். உங்களுக்காக நாளாந்த அட்டவணை ஒன்றை வைத்திருங்கள். எப்படி முன்னேறி செல்வது இல்லையா? எப்படி முன்னேறி செல்வது? அட்டவணை இருக்கல். உங்களின் லாப நட்ட கணக்கு உள்ளது. ஒரு ஆத்மா தூய்மையாகினார் என்றால் அவர் 21 பிறவிகளுக்கான லாபத்தை சேகரிக்கின்றார் என்றே அர்த்தமாகும். தந்தையின் நினைவின் மூலம் மாத்திரமே நீங்கள் அதை சேர்த்து உங்கள் பாவங்களை அழித்துக் கொள்ள முடியும். இருபத்தி ஒரு பிறவிகளுக்கான லாபம் எவ்வளவு அதுல நம்ம அக்கௌண்ட்ஸ் வைக்கணும். அவர்கள் கூறுகின்றனர், ஓ தூய்மையாக்குபவரே பாபா, வந்து எங்களை தூய்மையாக்குங்கள், வந்து எங்களை உலகின் அதிபதிகள் ஆக்குங்கள் என அவர்கள் கூறுவதில்லை. இல்லை, குழந்தைகளாக நீங்கள் மாத்திரமே இதனை அறிவீர்கள். முக்தி, ஜீவன் முக்தி ஆகிய இரண்டும் தூய உலகங்கள் ஆகும். நீங்கள் முக்தி, ஜீவன் முக்தி என்ற ஆஸ்தியை பெறுகின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். நன்றாக கற்காதவர்கள் இறுதியிலேயே வருவார். ஒன்னு இறுதியில வருவாங்க, இன்னொன்னு அந்தஸ்தும் குறைவாக இருக்கும். நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும். ஒவ்வொருவரும் தமக்கே உரிய நேரத்தில் வருவார்கள். அனைத்தும் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்படுகின்றன. ஒவ்வொருத்தரும் நம்ம தனக்கே உரிய நேரத்துல வரும், எல்லாம் சேர்ந்து வர மாட்டோம். நமக்குன்னு ஒரு டைம் இருக்கு இல்லையா, அங்கேருந்து வர்றது. உங்களால் அனைத்தையும் உடனடியாகவே புரிந்து கொள்ள முடியாது. இங்கு தந்தையை நினைவு செய்வதற்கு உங்களுக்கு அதிக நேரம் உள்ளது. மதுபன்ல யார் வந்தாலும் கூறுங்கள், முதலில் உங்களை ஒரு ஆத்மாவாக கருதுங்கள். சகல ஆத்மாக்களினதும் தந்தையாக உள்ள தந்தையே இந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கின்றார். தந்தையே ஆசிரியராகி நமக்கு கற்பிக்கின்றார். முக்கியமாக என்னது, ஆரம்பத்துல இருந்து நமக்கு இதேதான் குறிக்கோள். நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆக வேண்டும். இதுதான் செக்கிங். அட்டவணையில எவ்வளவு நம்ம ஆத்ம உணர்வுல இருக்கோம், அப்பாவோட நினைவு எவ்வளவு இருக்கு. இப்பதான் நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய செயல்கள் புண்ணிய செயல்களா பாவ செயல்களா. ஆத்மாவே இந்த ஞானத்தை பெறுகின்றார். பரமாத்மாவான தந்தையை நினைவு செய்வதன் மூலம் மாத்திரமே உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். பின்னர் அவர் உங்களுக்கு உலகின் ஆரம்ப மத்திய இறுதி பற்றிய ஞானத்தை கொடுக்கின்றார். படைப்பவரை நினைவு செய்வதன் மூலம் மாத்திரமே உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். அதன் பின்னர் படைப்பின் ஆரம்பம் மத்திய இறுதி பற்றிய இந்த ஞானத்தை புரிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் பூகோளத்தை ஆட்சி புரிபவர்கள் ஆகுகின்றனர். ஒன்னு நினைவு யாத்திரை, இன்னொன்னு சக்கரத்தை சுழற்றது இல்லையா? அவ்வளவே. நீங்கள் இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். உங்களிடம் படங்களும் உள்ளன. நீங்கள் நாள் முழுவதும் இந்த ஞானத்தை உங்கள் புத்தியில் வைத்திருக்க வேண்டும். ஈஸியா கஷ்டமா? நாள் முழுவதும் இந்த ஞானத்தை உங்கள் புத்தியில் வைத்திருக்க வேண்டும். ஈஸியா கஷ்டமா?
இஷ்டம் இல்லை, ஆனா செய்யறோம் இல்லை. நீங்கள் மாணவர்கள். பாபா சொல்றார், ஏன் வச்சிருக்கணும்? மாணவர்கள். பல இல்லறத்தவர்களும் மாணவர்களாக உள்ளனர். நீங்கள் வீட்டில் வாழும் பொழுதே தாமரை மலர் போன்றாக வேண்டும். சகோதர சகோதரிகள், ஒருபோதும் ஒருவர் மீது ஒருவர் குற்ற பார்வையை கொண்டிருக்க கூடாது. நீங்கள் பிரம்மாவின் வாய்வழி தோன்றல்கள். குற்றமுள்ள கண்களை குற்றமற்றதாக்குவதற்கு நீங்கள் பெருமளவு முயற்சி செய்ய வேண்டும். ஏன் ஏன் பாபா சொல்றது, நீங்கள் அரை கல்பமாக அப்பழக்கத்தை கொண்டிருந்தீர்கள். உடல்ல பார்க்கக்கூடிய பழக்கம். எனவே அதை நீக்குவதற்கு நீங்கள் பெருமளவு முயற்சி செய்ய வேண்டும். அனைவரும் எழுதுகின்றனர், குற்றமுள்ள கண்களை பற்றி பாபா பேசுகின்ற வார்த்தைகள் மிகவும் கடுமையானவை. இப்படி இருக்குது, அதனால பாபா சொல்றது, ரைட்? எங்கள் புத்திகள் மீண்டும் மீண்டும் ஈர்க்கப்பட்டு பல எண்ணங்கள் எழுகின்றன. எங்களின் கண்களை நாங்கள் என்ன செய்வது? சூர்தாஸின் உதாரணம் உள்ளது. அது அவர்கள் உருவாக்கிய ஒரு கதையே ஆகும். கதைன்னு சொல்றார் பாபா. தனது கண்களே தன்னை ஏமாற்றுகின்றன என்பதை அவர் உணர்ந்து கொண்டதால் அக்கண்களை அவர் நீக்கிவிட்டார். அது அவ்வாறில்லை. அனைவருக்கும் கண்கள் இருக்கின்றன. ஆனால் குற்றமுள்ள கண்கள் குற்றமற்றதாக்கப்பட வேண்டும் என்பதையே அது குறிக்கின்றது. இந்த சூர்தாஸோடைய கதைன்னு சொல்ற பாபா, குற்றமுள்ள கண்களை குற்றமற்றதாக்குறது. பாருங்க, நம்மளுடைய இதுலதான் திருஷ்டி பத்தி இருக்கு. பாபா கிட்ட இருந்து திருஷ்டி எடுக்கிறது, கண் திறந்து யோகா செய்யறது, இதெல்லாம் இங்கத்தானே. சோ பாபா நம்மளுடைய கண்கள் அப்படின்னா நம்மளுடைய விருத்தி ஸ்மிருதி எல்லாத்தையும் தூய்மையாக்குறாரு. அப்போ கண்களும் தூய்மையாகுது. வீட்டில் வாழும்போது இது சாத்தியமற்றது என அம்மக்கள் நினைக்கின்றனர். தந்தை கூறுகின்றார், அது சாத்தியமே. பெருமளவு வருமானம் சம்பாதிக்கப்பட வேண்டும். நீங்கள் பிறவி பிறவியாக பல் கோட்டீஸ்வரர்கள் ஆகுகின்றீர்கள். அங்கே நீங்கள் எதையும் எண்ணி பார்ப்பதில்லை. இந்நேரத்தில் பாபா உங்களுக்கு பதம்பதி பத்மாவதி திருமதி பன்கோட்டீஸ்வரர் என்ற பட்டத்தை கொடுக்கின்றார். பதம்பதி பத்மாவதி. பத்மாவதி விஷ்ணுடைய கூட இருக்கிறவங்க தானே பத்மாவதின்னு சொல்லுவாங்க. திருப்பதியில இருக்கிறவங்க. மீனிங் பாபா நம்மளை அப்படி ஆக்குறாரு. அது ஞாபகார்த்தம். பதம்பதின்னு சொன்னா பல் கோட்டீஸ்வரர். நீங்கள் பல் கோட்டீஸ்வரர் ஆகுகின்றீர்கள். அங்கு எண்ணி பார்த்தல் கிடையாது. நீங்க எவ்வளவு இருக்குன்னு, இங்க பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு எப்பவுமே ஒரு கண் இருந்துட்டே இருக்குமா? இதுதானே எவ்வளவு இருக்கு. அங்க பாபா சொல்றது எண்ணியே பாக்குறது. எண்ணவே தேவையில்லை. ஏன்னா அளவுக்கு மீறி, தேவையின் அளவுக்கு மீறி இருக்குமோ. அங்கு எண்ணி பார்த்தல் கிடையாது. ரூபாய்கள் நாணயங்கள் போன்றவை உள்ள போதே நீங்கள் எண்ணி பார்க்கின்றீர்கள். அங்கு அவர்கள் தங்க வெள்ளி நாணயங்கள் மாத்திரமே பயன்படுத்துகின்றனர். முன்னர் ராமர் சீதையின் ராஜ்யத்திற்கு சொந்தமான தங்க வெள்ளி நாணயங்கள் இருந்தன. அங்கு சத்தியுக நாணயங்கள் பற்றிய குறிப்பேதும் கிடையாது. சந்திரவம்ச நாணயங்களை மாத்திரமே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். முதலில் தங்க வெள்ளி நாணயங்கள் மாத்திரமே இருந்தன. செப்பு நாணயங்கள் பின்னரே தோன்றின. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது மீண்டும் ஒரு தடவை தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை கூறுகின்றீர்கள். அதுக்கு தகுந்த மாதிரி பேரும் பாபா அதுக்கு அப்படி வச்சிருக்காரு இல்லையா? கோல்டன் ஏஜ், சில்வர் ஏஜ், காப்பர் ஏஜ்.
சத்தியுகத்தில் தொடர வேண்டிய சம்பிரதாயங்களும் நடைமுறைகளும் தொடர்ந்து நிகழும். இப்பொழுது நீங்கள் உங்களுக்காக முயற்சி செய்ய வேண்டும். மற்றவங்களுக்காக நம்ம எப்படியும் செய்ய முடியாது, நமக்கு தான் நம்ம செய்யலாம். பாபா சொல்ற, உங்களுக்காக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். சத்தியுகத்தில் வெகு சிலரே இருப்பார்கள், அவர்கள் நீண்ட ஆயுளை கொண்டிருப்பார்கள். அங்கே அகால மரணம் கிடையாது. நீங்கள் மரணத்தை வெல்கின்றீர்கள் என்பதை புரிந்து கொள்கின்றீர்கள். அங்கே மரணம் பற்றிய குறிப்பே கிடையாது. அது அமரத்துவ பூமி எனப்படுகின்றது. இது மரண பூமி எனப்படுகின்றது. அமரத்துவ பூமியில் விரக்தி கூக்குரல்கள் இருக்க மாட்டார். அமரத்துவ பூமியில் விரக்தி கூக்குரல்கள் இருக்க மாட்டார். அங்கு வயதானவர்கள் மரணிக்கும் போது அவர்கள் சிறு குழந்தையாக போகின்றார்கள் என்பதை புரிந்து கொள்வதால் சந்தோஷத்தை அனுபவம் செய்கின்றார். இங்கு ஒருவர் மரணித்ததும் அவர்கள் அழ ஆரம்பிக்கின்றார்கள். நீங்கள் அத்தகைய நல்ல ஞானத்தை பெறுகின்றீர்கள். மரணம் அப்படின்னு எவ்வளவு பெரிய விஷயம் இங்க இதெல்லாம். அவங்க ரொம்ப சிம்பிளா இருக்கும். போறவங்களும் அழ மாட்டாங்க, இருக்கிறவங்களும் அழ மாட்டாங்க, மிஸ் பண்ண மாட்டாங்க தானே. நீங்கள் மற்றவர்களுக்கும் விளங்கப்படுத்த வேண்டியிருப்பதால் இந்த ஞானத்தை நீங்கள் மிக நன்றாக கிரகிக்க வேண்டும். ஒருவர் தான் ஆன்மீக சேவை செய்ய விரும்புவதாக பாபாவிடம் கூறினால் பாபா உடனடியாகவே கூறுகின்றார், ஆம், நீங்கள் அதை செய்யலாம். பாபா எவரையும் தடுப்பதில்லை. எவ்வாறாயினும் அங்கு எவ்வித இந்த ஞானமும் இல்லையெனில் அறியாமையே உள்ளது. பின்னர் அறியாமை காரணமாக பெருமளவு அவசேவை இடம்பெறுகின்றது. பாபா என்னவோ சொல்றதில்ல செய்யாதீங்கன்னு, ஆனால் உங்ககிட்ட அவ்வளவு ஞானம் இல்லைன்னு சொன்னா என்ன நடக்குது? அவசேவை. நீங்கள் மிக நன்றாக சேவை செய்ய வேண்டும். அப்பொழுதே நீங்கள் அதிர்ஷ்ட லாப சீட்டை வெற்றி கொள்வீர்கள். அதிர்ஷ்ட லாப சீட்டு எப்போ கிடைக்குது? அதிக சேவை. அதிர்ஷ்ட லாப சீட்டு மிகவும் பெரியது. இது இறை அதிர்ஷ்ட லாப சீட்டா. கடவுள் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய லாட்டரி. அதுக்கு என்ன செய்யணும் அதை அடைவதற்கு? நீங்கள் அரசர்களாகவும் அரசிகளாகவும் ஆகும்போது உங்களின் பேர குழந்தைகள் தொடர்ந்தும் உங்களால் போஷாக்கு ஊட்டப்படுவார்கள். இங்கு அனைவரும் தங்களின் சொந்த செயல்களுக்கான பலனை பெறுகின்றனர். சிலர் அதிகமாக தானம் செய்து அதன் மூலம் அரசர்கள் ஆகுகின்றனர். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். கர்ம தத்துவம் இல்லையா? நம்ம நமக்கு தான் செய்யணும். அனைத்தையும் மிக நன்றாக புரிந்து கொண்டு அவற்றை கிரகியுங்கள். நீங்கள் சேவையும் செய்ய வேண்டும். நூறாயிரக்கணக்கான மக்களுக்கு சேவை செய்யப்படுகின்றது. பாபா நமக்கு இப்படி சேவை செய்யணும்னு சொல்றது. நீங்கள் சேவையும் செய்ய வேண்டும். நூறாயிரக்கணக்கான மக்களுக்கு சேவை செய்யப்படுகின்றது. சில இடங்களில் மிக நல்ல பக்தி உணர்வுகளை கொண்ட மக்களும் உள்ளனர். அவர்கள் அதிகளவு பக்தி செய்துள்ள போது இந்த ஞானத்தையும் களிப்புடன் அனுபவிக்கின்றனர். பக்தியின் பலன் ஞானம். அதிக பக்தி செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த ஞானத்தையும் நல்லா ரசிப்போம் இல்லையா? அவர்களின் முகங்களிலிருந்து உங்களால் அனைத்தையும் புரிந்து கொள்ள முடியும்.
அவர்கள் வெறுமனே அனைத்தையும் செவிமடுப்பதால் சந்தோஷம் அடைகின்றனர். புரிந்து கொள்ளாதவர்கள் தொடர்ந்தும் அங்கும் இங்கும் பார்க்கின்றார்கள் அல்லது தங்களின் கண்களை மூடியவாறு அமர்ந்திருக்கின்றார்கள். என்ன போல ம். என்ன போல இல்ல, பாபா சொல்லுது புதுசா வரவங்களுக்கு அவங்க கேக்குற விதத்துல தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாரு பாபா. இன்னைக்கு நாடுகள் இருக்கும் போல நீங்கள் அப்படி நினைப்பீங்களே. பாபா அனைத்தையும் பார்க்கின்றார். நீங்கள் மற்றவர்களுக்கு கற்பிக்காவிட்டால் நீங்கள் எதையுமே புரிந்து கொள்ளவில்லை என்றே அர்த்தம். இன்னைக்கு பாபா சொல்றாரு இல்லையா, குருடர்களுக்கு ஊன்றுகோல்கள் ஆகலன்னு சொன்னா. நல்ல பாபா சொல்றது சேவை செய்யணும். சிலர் ஒரு காதால் கேட்டு மற்றைய காதால் விட்டு விடுகின்றனர். இதுவே எல்லையற்ற தந்தையிடமிருந்து உங்களின் எல்லையற்ற ஆஸ்தியை கூறுவதற்கான நேரமாகும். நீங்கள் எந்த அளவிற்கு அவரிடமிருந்து இப்பொழுது அதை கூறுகின்றீர்களோ அந்த அளவிற்கு பிறவி பிறவியாக கல்பமாக அதை பெறுவீர்கள். இல்லாவிடில் இறுதியில் அதிகம் வருந்த நேரிடும். அந்நேரத்தில் அனைவரும் காட்சிகளை பெறுவார்கள். நீங்கள் முழுமையாக கற்காததால் உங்களால் ஓர் அந்தஸ்தை கூற முடியாமல் இருக்கும். நீங்கள் பின்னர் என்னவாக ஆகுவீர்கள்? பணிப்பெண்களாகவோ வேலைக்காரர்களாகவோ அல்லது சாதாரண பிரஜைகளாகவோ ஆகும். நேத்து சொல்லிட்டு இருந்தேன். அரசராக போறீங்களா, என்ன ஆக போறீங்க? ஒரு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகின்றது. நீங்கள் செய்வதற்கேற்ற பலனையே பெறுவீர்கள். நீங்கள் மாத்திரமே புதிய உலகிற்காக முயற்சி செய்கின்றீர்கள். மக்கள் இவ்வுலகத்திற்காக தானங்கள் கொடுத்து புண்ணியம் செய்கின்றார்கள். இது பொதுவான விடயம். அவர்கள் நல்லதை செய்தால் அதற்கான பலனை அவர்களின் அடுத்த பிறவியில் பெறுவார்கள். உங்களுடையது 21 பிறவிகளுக்கானது. இயன்றவரை நற்செயல்களை செய்யுங்கள். சகல கலா வல்லவர்களாக ஆகுங்கள். முதலில் நீங்கள் ஞானி ஆத்மாவாகவும் யோகி ஆத்மாவாகவும் ஆக வேண்டும். சேவை லாஸ்ட் சப்ஜெக்ட் தான். அந்த சேவையும் செய்யணும். பட் அதுக்கு முன்னாடி பாபா சொல்றது ஞானி யோகி கிரகிக்கணும் இல்லையா ஞானத்தை, அப்புறம் சேவை. நீங்கள் ஒரு ஞானியாக இருக்க வேண்டும். ஏனெனில் மகாரதிகளே சொற்பொழிவுகள் ஆற்றுவதற்காக அழைக்கப்படுகின்றன. எல்லா வகையான சேவைகளையும் செய்பவர்கள் நிச்சயமாக புண்ணியத்தை சேர்த்து கொள்கின்றனர். அதனால்தான் பாபா சொல்றது இன்னைக்கு சகல கலா வல்லவர் ஆகணும். எல்லா வகையான சேவையும், பௌதிக சேவை, ஆன்மீக சேவை, மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய சேவை, எல்லாமே. வெவ்வேறு வகையான பிரஜைகள் உள்ளனர். நீங்கள் யோகத்தில் இருந்தவாறு செய்யும் வேலைகளுக்கு சிறந்த புள்ளிகளை பெறுகின்றீர்கள். சேமிக்கப்படும். யோகத்துல இருந்து நம்ம செயல்கள் செய்யறோம்னு சொன்னா அதுக்கு பலன் சேமிக்கப்படும். அதனால பாபா சொல்றது புண்ணியம் சேர்த்துக் கொள்வீர்கள். உங்கள் இதயத்தை கேளுங்கள். நான் சேவை செய்கின்றேனா அல்லது நான் வெறுமனே உண்டு உறங்குகின்றேனா? இங்கு இது ஒரு கல்வியே அன்றி வேறு எதுவும் அல்ல. நீங்கள் சாதாரண மனிதனிலிருந்து தேவர்களாக, அதாவது ஒரு சாதாரண மனிதனிலிருந்து நாராயணனாக ஆகுகின்றீர்கள். இது அமரத்துவ கதையும் 3வது கண்ணின் கதையும் ஆகும். எல்லா கதைகளும் இப்பதான், ராமாயணம் மகாபாரதம் எல்லாமே இப்பதான் நடந்துட்டு இருக்கு இல்லையா?
மனிதர்கள் இப்பொழுது சென்று செவிமடுக்கின்ற கதைகள் யாவும் பொய்யானவை. வேறு எவராலும் இன்றி தந்தையால் மாத்திரமே உங்களுக்கு மூன்றாவது கண்ணை கொடுக்க முடியும். நீங்கள் இப்பொழுது மூன்றாவது கண்ணை பெற்றுள்ளீர்கள். அதன் மூலம் நீங்கள் உலகின் ஆரம்பம், மத்தி, இறுதி பற்றி அறிந்து கொள்கின்றீர்கள். குமாரர்களும் குமாரிகளும் இக்கல்வியில் முன்னேறி செல்ல வேண்டும். உங்களிடம் படங்களும் உள்ளன. கீதையின் கடவுள் யார் என நீங்கள் எவரையும் கேட்கலாம். இதுவே பிரதான விடயம். கடவுள் ஒருவரே இருக்கின்றார். அவரிடமிருந்தே நீங்கள் முக்தி தாமம் என்ற ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். நாங்கள் அவ்விடத்து வாசிகளாவோம். எங்கள் பாகங்களை நடிப்பதற்காகவே நாங்கள் இங்கு வந்தோம். இப்போது நாங்கள் எவ்வாறு தூய்மையாக முடியும்? தூய்மையாகாம திரும்பி போக முடியாது. தந்தை மாத்திரமே தூய்மையாக்குபவர். குழந்தைகளாக நீங்கள் முன்னேறி செல்லும் பொழுது உங்கள் ஸ்திதியும் மிக நல்லதாகும். தந்தை தொடர்ந்தும் பல்வேறு வழிகளிலும் விளங்கப்படுத்துகின்றார். முதலில் தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்களின் பல பிறவிகளின் பாவங்கள் அழிக்கப்படும். உங்கள் இதயத்தை கேளுங்கள். என்ன கேட்கணும்? பல விஷயங்கள் பாபா சொல்ல, நான் எந்த அளவுக்கு தந்தையை நினைவு செய்கின்றேன். அட்டவணை வைத்திருப்பது நல்லது. முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்கள். உங்கள் மீது கருணை கொண்டிருந்து உங்கள் நடத்தையை சோதித்து பாருங்கள். நாங்கள் தொடர்ந்தும் தவறுகள் செய்தால் பதிவேடு பாழாகிவிடும். இதில் உங்களின் நடத்தை மிகவும் தெய்வீகமானதாக இருக்க வேண்டும். நினைவு கூறப்படுகின்றது, நீங்கள் எங்களுக்கு உண்ண கொடுப்பதை மாத்திரமே உண்போம். நீங்கள் எங்களை அமர வைக்கும் இடத்தில் மாத்திரமே அமர்வோம். நீங்கள் எங்களுக்கு கொடுக்கும் வழிகாட்டல்களை மாத்திரமே பின்பற்றுவோம். வழிகாட்டல்கள் ஒரு ஷரீரத்தின் மூலமாகவே கொடுக்கப்படுகின்றன. ஸ்வர்க்கத்திற்கான வாயில். இவ்வார்த்தைகள் மிக நல்லவை. இதுவே ஸ்வர்க்கத்திற்கான வாயில் ஆகும். யூனிவர்சிட்டி தான் கேட்வே டு ஹெவன். அச்சா, நல்லது. இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கிறோம். நமஸ்தே மீட்டே சரி அம்ரித் மாதா கதரகா காதியா பாணி நமஸ்தே பாணி நமஸ்தே. இதனைக்கான சாராம்சம். ஒரு புண்ணிய ஆத்மா ஆகுவதற்கு என்ன செய்யணும் சொன்னார்? ஒரு புண்ணிய ஆத்மா ஆகுவதற்கு ஆசைகள் அனைத்தையும் விடுத்து உங்களுக்குள் நீங்கள் உறுதியாக்கிக் கொள்ளுங்கள். பாபா, நீங்கள் எதை எங்களுக்கு உண்ண கொடுத்தாலும், எங்கே எங்களை அமர செய்தாலும் அதையே செய்வோம். பாவ செயல்கள் எதனையும் செய்யாதீர்கள். 2. கடவுளின் அதிர்ஷ்ட லாப சீட்டு வெல்வதற்கு ஆன்மீக சேவை செய்வதில் மும்முரமாக இருங்கள். இந்த ஞானத்தை கிரகித்து மற்றவர்களையும் அவ்வாறு செய்ய தூண்டுங்கள். சிறந்த புள்ளிகளை பெறுவதற்கு ஒவ்வொரு செயலையும் செய்யும் போதும் நினைவில் நிலைத்திருங்கள். ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கணும்னா இந்த செயல் செஞ்சாலும் அது பாபாவுடைய நினைவில் செய்யும். ஆசீர்வாத். நீங்கள் சதா அன்பானவர்களாகி மாயையும் சடப்பொருளையும் உங்களின் பணியாட்கள் ஆக்குவீர்களாக. நீங்கள் சதா அன்பானவர்களாகி மாயையும் சடப்பொருளையும் உங்களின் பணியாட்கள் ஆக்குவீர்களாக. 5 தத்துவம்.
மேட்டர்ல உடல் மேட்டர். சதா அன்பானவர்களாக இருக்கும் குழந்தைகள் அன்பிலே திளைத்திருப்பதன் மூலம் சதா சிரமப்படுவதிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் பாதுகாப்பாக இருப்பார். சடப்பொருளும் மாயையும் அவர்களின் முன்னால் வேலையாட்கள் ஆகிவிடும். மாயையும் வேலையாட். இதன் அர்த்தம் சதா அன்பாக இருக்கும் ஆத்மாக்கள் அதிபதிகள் ஆகுகின்றார்கள். ஆனால் சடப்பொருள்களுக்கும் மாயைக்கும் சதா எண்ணங்களை தம்மீது வீணாக்குவதற்கான தைரியம் ஏற்படாது. அவர்களின் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு எண்ணமும் தந்தையின் நினைவிற்காகவும் சேவைக்காகவும் ஆகும். இனி மாயையும் சடப்பொருளும் அதுல இடையூறு இருக்கா. ஒவ்வொரு கணமும் அவங்க சேவை நினைவுல இருப்பாங்க. அன்பான ஆத்மாக்களின் ஸ்திதியின் புகழானது அவர்கள் வேறு எவருக்கும் அன்றி தந்தைக்கே உரியவர்கள். தந்தையே அவர்களின் உலகம் என்பதாகும். அவர்களால் அவர்களின் எண்ணங்களிலேனும் எவர் மீதும் தங்கியிருக்க முடியாது. எண்ணங்களிலேனும் எவர் மீதும் தங்கியிருக்க முடியாது. ஸ்லோகம். ஞானம் நிறைந்தவர்கள் ஆகுங்கள். எந்த பிரச்சனைகளும் களிப்பூட்டும் விளையாட்டுகளாகவே அனுபவம் செய்யப்படும். பிரச்சனைகள் என்னவாக அனுபவமாகும்? விளையாட்டு. இப்போ ஞானம் நிறைந்தவர்கள் ஆகுங்கள். எந்த பிரச்சனைகளும் களிப்பூட்டும் விளையாட்டுகளாகவே அனுபவம் செய்யப்படும். அவ்யக்த சமிக்கை. இந்த கலியுக தமோபிரதான் உக்கி போன மரத்தை எரிப்பதற்கு ஒன்று திரட்டிய முறையில் உங்களின் எரிமலை யோகத்தை முழு விசையுடன் தீவிரமாக்குங்கள். எவ்வாறாயினும் நினைவின் இணைப்பானது சதா இணைக்கப்பட்டிருக்கும் போது மட்டுமே இந்த எரிமலை நினைவு ஏற்படும். இந்த இணைப்பானது மீண்டும் மீண்டும் துண்டிக்கப்படுமாயின் அதை மீண்டும் இணைப்பதற்கு நேரம் எடுக்கும். திரும்பி திரும்பி கட் ஆயிட்டு இருந்ததுன்னா திரும்பியும் பண்றதுக்கு டைம் எடுக்கும். அதற்கு முயற்சியும் தேவைப்படும். அதனால் சக்திசாலி ஆகுவதற்கு பதிலாக நீங்கள் பலவீனம் ஆகிவிடுவீர்கள். கேர்ஃபுல்லா இருக்கும். ஓகே. மெடிடேஷன் செய்யலாமா? 15 minutes. அதுக்கப்புறம் உள்ள ரிவிஷன். டெய்லி நமக்கு உயர்ந்த அந்தஸ்து கோருவதற்காக இந்த முயற்சி செய்யணும் தான் பாபா கற்பிக்கின்றார். ஆல்ரவுண்டராக உள்ள குழந்தைகளே, இறை லாபச்சீட்டு இது என்ன கிரகிக்கணும், நினைவுல இருக்கணும், என்ன செக் பண்ணணும். சுபாபா டெய்லி சொல்றது உங்களுக்கு என்ன சொன்ன? எங்களுக்கு 2 செயல முக்கியமான செயல் சாப்பிடுறது. அதுலயும் ஆசை இல்லாம இருக்க சொல்றாங்க. அமைதியான இடம் அந்த இடத்தை நாங்கள் அமைதியாக்குறது ஒரு செயல் தான். செயல்கள் புண்ணிய செயலா மாத்தம் சொன்னா ஆசையில இல்லாம கொண்டு போகணும். அந்த ஒரு செயலும் கடந்த நினைவுல அது செய்யல, அது இன்னும் அதிர்ஷ்ட லாபம் கிடைக்கும், அதிர்ஷ்டம் கிடைக்கும். பாபா சொன்னதுல புள்ளிகள் பெறுவேன், மார்க்ஸ் கிடைக்கும். சரிதான். இன்னும்
சரிதமில்லை ஆத்மான்றது நினைக்கிறது முக்கியம். கண்கள் கண்கள்லாம் நீங்கள் எல்லாம் சக்தி இழக்குது. அதுதான் அவ சொல்றது தானே. நீங்க வந்து முரளியில இருக்கக்கூடிய ஏதாவது 1-2 விஷயங்கள் சொல்லுங்க யாருக்காவது. நீங்க சந்திக்கிறவங்களுக்கு ஓம் சாந்தின்னு சொன்னாலும் கூட அவங்களுக்கு வந்து மீனிங் தெரிஞ்சவங்களுக்கு அப்படிங்க ஏதாச்சும் ஒண்ணு சொல்லலாம். பாபாவுடைய விஷயங்கள், கடவுளை பத்தி ஏதாவது சொல்லலாம். கடவுள் நம்மளுடைய எப்பவுமே துணை இருப்பாரு. ஏதோ சம்திங் ஒரு 2 விஷயம் கூட நம்ம ஏதாவது ஒரு ஞானத்துடைய விஷயம் சொல்றோம்னா அவங்களுக்கு அது ஒளி மாறித்தானே. அட்லீஸ்ட் ஒரு தீபம் ஏத்து வச்ச மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஏதாவது ஒரு 2 விஷயம் நம்மளுடைய வாயில இருந்து அவங்களுக்கு ரத்னங்கள் கொடுக்கற மாதிரி. இல்ல ஜஸ்ட் நம்ம செயல் மூலமாக சொன்னா ஒரு புன்னகையோட தேங்க்யூ சொல்றோம். இல்ல புன்னகையோட பாபாவுடைய திருஷ்டி கொடுத்து அவங்களுக்கு எவ்வளவு பேர் அந்த மாதிரி செய்யறாங்க. எல்லாம் ரஷ்ல தான் இருக்கிறது இல்ல, ஒண்ணு வாங்குறது போறது. மீனிங் ஒரு நின்னு ஒரு செகண்ட் அவங்களுக்கு ஒரு கையில வந்து திருஷ்டி கொடுத்து எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அது தெரியாதுதான். பட் அந்த வைப்ரேஷன்ஸ் போய் சேருது அவங்களுக்கு. செயல் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய செயலை பார்த்து கூட மற்றவங்களுக்கு அது ஒரு தூண்டுதலாக இருக்கும். நம்ம அன்பாக இருக்கோம், கேரிங் இருக்கு, இல்ல நம்மளுடைய டிசிப்ளின் பார்ப்பாங்க. ஏதோ ஒண்ணு வர்ச்சுஸ் குணங்கள் இருக்குல்ல நம்மளுடைய வாழ்க்கையில. ஒவ்வொரு செயலையும் நினைவு இருக்குன்னு சொன்னா அது கூடவே அதோட குணமும் இருக்கு. அந்த குணங்கள், அந்த தெய்வீக குணங்கள் பார்த்து அவங்களுக்கு ஒரு தூண்டுதலா இருக்கும். எப்பவுமே எப்படி இவங்க சிரிச்ச முகத்தோட இருக்காங்க, எப்பவுமே வந்து உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க இல்லையா? செயல்கள் அப்படின்னு சொன்னா தெய்வீக குணங்கள் மூலம் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பாபாவோட நினைவுல அதை கிரகிக்கிறோம் அவ்வளவுக்கு அவ்வளவு மற்றவங்களுக்கு வந்து அது தென்படும். இன்னொன்னு சொல் வகையில நம்ம வந்து அமைதியா நம்ம ஏதாவது 1-2 விஷயம் கூட ஒருத்தவங்களுக்கு சொல்றோம்னா அது ஆதரவாக இருக்கும், அப்போடைய நினைவு ஊட்டுற மாதிரி இருக்கும். எல்லா வகையிலும் நம்ம வந்து சேவை செய்யலாம். புண்ணிய கணக்கை வந்து நம்ம சேமிக்கலாம். எங்களுக்கு மரியாதை வெள்ளை உடை பத்தி சொல்றாங்க. அதை பார்த்த உடனேயும் அவங்களுக்கு வந்து சில பேருக்கு இருக்கும் இல்லையா, கடவுளோட சம்பந்தப்பட்டதுன்னு ஏதாவது ஒண்ணு நினைப்பாங்க நம்ம யூனிஃபார்ம் பார்த்து கூட. ஓம் சாந்தி சிஸ்டர். பாபா இது ஒரு கேள்வி. பாபா சொல்லியிருந்தார், நீங்கள் அரசிகள் ஆகும்போது உங்களுடைய பேர குழந்தைகளும் கூட பூசாக்கூடியவர்களாகுவார்னு சொல்லியிருந்தார். அதை இதை வச்சு சொல்றார் பாபா. மீனிங் நீங்க அவங்களுக்காகவும் இப்போ பேர குழந்தைங்களுக்கு சம்பாதிக்கிறது தானே, அவங்களுக்கும் அது போய் சேருது தானே. பட் பாபா நமக்கு இங்க அப்படித்தான் அப்படி தென்படுது. பட் பாபா நமக்கு சொல்றாரு இல்லையா, நம்மளுடைய கர்மத்தை அதுக்கு அடுத்ததாகவே பாபா விளங்கப்படுத்தாரு. இங்க பாபா உங்களுக்கு கர்ம தத்துவத்தை விளங்கப்படுத்து. நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. அப்படி சொல்றது நம்ம வந்து மற்றவங்களுக்கும் இப்ப செய்யறத வச்சு சொல்றாரு பாபா. ஓகே, ஓம் சாந்தி. நன்றி பாபா. இன்றைக்கு 3 தந்தைகளை பற்றி சொல்றாரு. அப்ப சத்தியத்துல ஒரு தந்தை பௌதிக தந்தை மட்டும்தான் இருப்பார். துவாபரம் கலியுகத்துல 2 தந்தை. அப்பாவோட சேர்ந்து இருப்பேன், பௌதிக தந்தையோட ஆன்மீக தந்தையோட இருப்பேன் என்று 3 தந்தை பிரம்ம பாபாவோட சேர்ந்து இருப்பேன் சொல்றார். அதோட அவ்ஜக்த சமிகையில சொல்றார், நாங்கள் தொடர்ந்து தவசியாவில் இருக்க அது தீவிர புருஷார்த்தமாகும், அல்லது என்ன துண்டிக்கப்பட்டாலும் திருப்பி செய்ய எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அப்ப நேரமும் விதியமாகும்னு சொல்றார். அதனால எங்களோட பலனும் எங்களோட சக்திசாலி ஆவதற்கு பதிலாக பலவீனமாகிவிடும்னு சொல்றார். அப்ப ஓம் சாந்தி. நீங்கெல்லாம் சொன்னீங்க இன்னைக்கு பாபா சொன்னது. பட் இன்னைக்கு முக்கியமா பிளெஸ்ஸிங் ஸ்லோகன் பாத்தீங்கன்னா பாபா வந்து பிளெஸ்ஸிங்க சொல்றாரு பாருங்க. மாயையும் சடப்பொருளும் உங்களுக்கு வந்து பணியாட்கள் ஆகும். இப்படி பாபா விளக்கம் கொடுக்கிறாரு. மீனிங் நம்மளுடைய மனம் புத்தி நம்ம அன்புல திளைத்திருக்குன்னு சொன்னார். பாபாவுடைய அன்பு தான்
ஃபுல்லா பாபா மேல நமக்கு இன் லவ், பாபா மேல அன்பு இருக்கு, பாபாவோட அன்பு இருக்கு, பாபாவுடைய அன்புல மூழ்கி இருக்கோம்னு சொன்னால் அந்த மனம் புத்தி, அப்போ மாயினா என்னது? நம்மளுடைய பழைய சம்ஸ்காரங்கள், சுபாவங்கள். சடப்பொருள் என்னது? இந்த உடல், உடைமைகள், உறவு முறைகள். எதுவுமே நம்மளுடைய மனம் புத்தியை இழுக்கிறதுக்கு அவங்களுக்கு சக்தி இருக்காது. அதுதான் சடப்பொருளும் மாயும் நமக்கு வேலையாட்கள் ஆகுதுன்னா அது அர்த்தம். நம்மளுடைய மனம் புத்தி நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. பிகாஸ் பாபுடைய அன்புல மூழ்கி இருக்கு. சோ என்ன ஆகுது? நம்மளுடைய மனம் புத்தி வேற எங்கேயுமே ஈர்க்கப்படாது, இழுக்காது. அதுதான் பாபாவுக்கு சொந்தமானவர், பாபாவே உலகம் அப்படின்னு சொன்னால் அப்போ வேலையாட்கள்னா அது அர்த்தம். நம்மளுடைய மனம் புத்தி நம்மளுடைய விருப்பம் இல்லாம எங்கேயுமே இழக்கப்பட மாட்டாங்க. ரைட்? அது ஒண்ணு. அதுக்கப்புறம் பாபா இன்னைக்கு ஸ்லோகன்ல சொன்னது, ஞானம் நிறைந்தவர்களுக்கு எந்த பிரச்சனைகள் எப்படி இருக்குமா? பிரச்சனைகள் எப்படி இருக்குமா? வெள்ளையாட்டு போல. சோ மீனிங் என்ன? நமக்கு ஞானம் இருக்குன்னு சொன்னா புரிஞ்சுட்டுது நமக்கு. அது பிரச்சனையாக ஏன் இருக்கு? நமக்கு என்னவோ அதுல புரியல, என்ன செய்யணும்னு தெரியல. அதனால என்னது? நமக்கு பிரச்சனையாக இருக்கு. பட் புரிஞ்சுட்டதுன்னா, ஞானம் இருக்குன்னு சொன்னா அது ஏன் வந்திருக்கு, நம்ம இப்ப என்ன செய்யணும், நமக்கு தெளிவாக இருக்கு. பாபா எல்லாமே சொல்லியிருக்காரு தானே. டிராமா பத்தி விளங்கப்படுத்திருக்காரு, கர்ம தத்துவத்தை பத்தி விளங்கப்படுத்திருக்காரு, எல்லாமே சொல்லியிருக்காரு பாபா. அப்படி ஞானம் இருக்கிறது நமக்கு தெரியும் ஏன் வந்திருக்கு, என்ன செய்யணும். அப்போ அந்த பிரச்சனை என்ன மாதிரி இருக்கும்? பந்து மாதிரிதான், விளையாட்டு. ரைட்? சொல்யூஷன் தெரியும். அதுதான் சொல்யூஷன் ஏன் தெரியும்? பிகாஸ் ஞானம் இருக்கிறது. அந்த பிரச்சனையாக இருக்காது. இது பாபா சொல்றாரு, தீர்வின் சுரூபமாக இருப்போம். அதனால அது ஒரு விளையாட்டாக இருக்கும். என்ஜாய் பண்ணுவோம். வந்தது